அது வந்து பூடுன்னு சொல்லுவாங்க இங்க எல்லாம் வேஸ்ட் இது அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இப்போ யூஸ் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம சர்டிஃபிகேஷன் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்மே வந்து NABL சர்டிஃபைட் லெபார்டரியில கொடுத்து டெஸ்ட் பண்ணி வாங்கி ஈச் அண்ட் எவ்ரி பேட்சும் நம்மளதுலேயே லேப் செட்டப்ஸ் வச்சிருக்கோம். அதுல எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொரு பேட்சுமே வெளியே போகும். இப்போ இந்த சான்றிதழ்னு சொன்னீங்கல்ல, நம்ம பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா செம்பருத்தி இலைக்கு வந்து என்ன டெஸ்ட்? அது DNA டெஸ்ட். செம்பருத்தி இலைக்கு DNA டெஸ்ட். ஃபேஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நீங்க டோனர்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபேஸ் பேக்கோட நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரியும் இது வாட்டர்ஸாவும் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் பர்பஸ் வாட்டருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலியாவே இருக்காது. க்ரீம் போட்டா நம்மளுக்கு ஒரு ஆயில்னஸ் தான், அது கம்ப்ளீட்டா இருக்காது. இது ஒன்லி வந்து வாட்டர் பேஸ் மட்டும் வச்சு பண்றது, ஈஸிலி அப்சர்வ் ஆயிடும். இப்போ ஒன்றும் குழந்தைங்களுக்கு எந்த விதமான அலர்ஜியும் வராது. நீங்க கண்களுக்கு போடலாம் குழந்தைங்களுக்கு. பட் வந்து ஸ்மட்ச் ஆகும். நான் நினைக்கிறேன் ஒரு தனியாள் இதை செலக்ட் பண்றது இருக்கட்டும், பார்லர்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து இதை நீங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து அவங்க கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் வருவாங்க, வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட் அவங்க வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர்ஸோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி இவங்க இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நிஜமாலுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பாடி வாஷ்ல 2 வெரைட்டி பண்றோம். இது வந்து மருதாணில பாடி வாஷ், இது வந்து ரோஸ் பாடி வாஷ். 2 வெரைட்டி இருக்கு. நான் யூஸ்வலாவே என் கஸ்டமருக்கு என்ன பண்ண சொல்லுவேன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து வாழை இலை பறிச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஹேர்ல பேக்கா போட்டு வச்சிருந்து தலை குளிச்சிங்கன்னா முடி நல்லா கருமையாவும் வளரும், நல்லா அடர்த்தியாவும் வளருங்க. இந்த ஒரு விஷயத்த யார் சொல்லி நான் கேட்டதே இல்லை உண்மையாலுமே. சரி மனிஷா, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இவ்வளோ வேர்கள் போட்டு, இவ்வளோ மூலிகைகள் போட்டு, இவ்வளோ எண்ணெய்கள் சேர்த்து இரும்பு வானலியில நாம வந்து எண்ணெய் காய்ச்சிட்டு இருக்கும்போது ஏன் விறகடுப்புல இல்லாம நீங்க வந்து கேஸ் ஸ்டவ்? கண்டிப்பா மேம், ஃபர்ஸ்ட் விறகடுப்புல தான் காய்ச்சணும். வெளியில நீங்க வந்து ரீட்டைலுக்கு கொடுக்கல? இன்னும் ஆரம்பிக்கல மேம். பட் இப்ப அந்த மாதிரி இதாகிறது எல்லாரும் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா பண்ணலாம் இல்லையா? ஓகே. வணக்கம், சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயற்கை சார்ந்த பொருட்கள், இயற்கை முறையில தயாரித்த பொருட்கள்னு கேட்டாலே நமக்கெல்லாம் ஒரு ஆர்வம் தான் இல்லையா? நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து அக்ஷா நேச்சர்ங்கிற ஒரு பேஜ் பார்த்தேங்க. அதுல வந்து அரப்பு ஷாம்பு அப்படின்னு இருந்தது. என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுடைய ப்ரொப்ரைட்டர் மோனிஷாவுக்கு ஃபோன் பண்ணேன். அரப்புலேயே ஷாம்பு தயாரிச்சிருக்காங்க. அரப்புனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அரப்புனா என்ன, இயற்கை சார்ந்த பொருட்கள் நிறைய அவங்க தயாரிச்சிருக்காங்க. அதை பற்றின விவரங்களும் இந்த வீடியோவில் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மோனிஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. இன்ஸ்டால உங்க பேஜ் நான் பார்த்தேன், உங்களுடைய வீடியோஸும் நான் நிறைய பார்த்தேன். இந்த அரப்பு ஷாம்புங்கிறது உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது? ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் சொல்ல போகணும் அப்படின்னா என் குழந்தைக்காக நான் பண்ண ஆரம்பிச்சது தான் இனிஷியலாவே. ஸோ அவளுக்கு கொடுக்கல, எங்களை சுத்தி இருக்கிற ஃபேமிலிஸ்க்கும் கொடுக்க ஆரம்பிச்சேன். இது எல்லாத்துக்கும் கிடைக்கணும், இந்த இவ்வளோ பிளென்டியா வந்து அந்த இயற்கையாவே வர்ற ஒரு சோர்ஸை வந்து நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு தாட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ அதுக்காக நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக நம்ம ப்ராப்பரா கோர்ஸ் முடிச்சு தான் பண்ணணும், நமக்கு தெரிஞ்சதை விட நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு பண்றது இன்னுமே நல்லா இருக்கும்னு சொல்லி அதுக்கான ஃபர்தர் டிப்ளமோஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு என்னோட சாயில், என்னோட மண்ணுக்கு என்ன வரும் அப்படின்னு சாயில் டெஸ்ட் எடுத்து அதுல விளையிற பொருட்களை எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அதையெல்லாம் ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்த்து ட்ரையல் பண்ணி அதை டெஸ்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் அதை எங்களை சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் யூஸ் பண்றதுக்கு கொடுத்து ரிவ்யூஸ் வாங்கி, ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்கின் ஒவ்வொருத்தரோட ஹேர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து ஃபைனலா வந்து எங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு மேம் அந்த அரப்பு ஷாம்பை கையில கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்குங்க. பொதுவாக இந்த கெமிக்கல்ஸ்ல தான் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல தான் வந்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்ப்போம். சிலருக்கு ஒத்துக்குதா ஒத்துக்கலையா அப்படிங்க. இயற்கையா வர்றது தானே மேம்? அப்படி கிடையாதுங்க. சில குழந்தைகளுக்கு பாசிப்பயிரே அலர்ஜிங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஹெர்ப்ஸையும் வந்து டெஸ்ட் பண்ணி தான் ஆகணுங்க. அது வந்து ஒத்துக்குமா, எல்லா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஒத்துக்குமா, நார்மல் ஸ்கின்னுக்கு, ட்ரை ஸ்கின், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னுக்கு அதை வந்து சூட் ஆகுமா அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல தான் பார்க்க முடியும். மோனிஷா, இது வந்து கோரப்புல் இல்லையா? கோரப்புல்லுங்க. இதுல இருந்தா கோரக்கிழங்கு எடுப்போம். அந்த கோரக்கிழங்கு வந்து பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்கு அந்த மாதிரி இருக்கிறத நலங்கு மாவுக்கு யூஸ் பண்ணுவோம்.
இங்க என்னென்ன ஹெர்ப்ஸ் கிடைக்குதோ அந்த ஹெர்ப்ஸ் வச்சு மட்டும் தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரே. இப்ப கோரப்புல்லு நீங்க வளர்க்கலாம், தானா வளரும்? எல்லாமே தானா இருக்கிறதுங்க. இங்க வந்து செம்பருத்தி, மருதாணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க உள்ள வந்து கீழாநெல்லி, சவுரி கொடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எக்ஸாக்ட் நேம் பாத்தீங்கன்னா முடியார் கூந்தல். முடியார் கூந்தல், அந்த மாதிரி வந்து அம்மன் பச்சரிசி, அந்த மாதிரி அது வந்து பூடுன்னு சொல்லுவாங்க. இங்க எல்லாம் வேஸ்ட் இது, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இப்ப யூஸ் ஆயிட்டு இருக்குங்க. ரொம்ப இயற்கை சார்ந்து இங்க வளர்ற இதை வச்சே நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம ஒன்னொன்னும் எடுத்து பார்த்தோம்னா அது சம் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஸ்கின் ரிலேட்டட் குட் பெனிஃபிட்ஸ் இருக்கும். குமுட்டிக்காயின்னு சொல்லுவாங்க, தர்பூசணி மாதிரி குட்டியா இருக்கும். இன்னும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா டாண்ட்ரஃப்க்கு அவ்வளோ நல்ல ஒரு ரிலீஃப்ங்க அது. மேம் இதுதான் குமுட்டிக்காயின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அரைச்சு ஜூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஹேர் பேக்ஸ்ல வந்து இது யூஸ் பண்றோம். இது உள்ள எப்படி இருக்கும் மேம்? இது உள்ள வந்து ஒண்ணு இருக்காதுங்க, ஒரு விதை தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேற எதுவும் இருக்காதுங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சூடு பண்ணி நல்லா தணல்ல காமிச்சு சூடானதுக்கு அப்புறம் குதிங்கால் வலிக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து வச்சு ஒத்தடம் கொடுத்தா குதிங்கால் வலியுமே இதுல சரியாகும். இதை நாம வந்து தோட்டத்துல வந்து தேடி கண்டுபிடிச்சு, இது கும்பிட்டு இது பார்க்க லெமன் மாதிரியும் இருக்கு, பார்க்க சின்ன ஒரு ஆரஞ்சு மாதிரியும் இருக்கு. இதை தேடி கண்டுபிடிச்சு தணல்ல வச்சு காய்ச்சு நாம அப்புறமா எண்ணெயை காய்ச்சி தலையில தேய்ச்சிக்கிறதுக்கு பதிலாக அக்ஷா நேச்சர்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் அப்புறம் அவங்களோட பேஜ் எல்லாமே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், நீங்கள் பார்த்து ஃபோன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இவ்வளோ வந்து பொருட்கள் போட்டு நீங்கள் எண்ணெய் காய்ச்சுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். என்கிட்டயும் வந்து நிறைய பொருட்கள்லாம் இருக்குது, கருவேப்பிலை, கத்தாழை, மருதாணி எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது நானும் ஒரு எண்ணெய் காய்ச்ச போகிறேன், எனக்கும் இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு யாராவது வந்து கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க மேம். இதில் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு விவசாயத்திலே ஒரு டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு இது வரலைங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்க இது எங்களுக்கு அப்படின்னா, நம்ம அதுக்கான உதவிகளை கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மோனிஷா ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. செம்பருத்தியில் வந்து நிறைய வெரைட்டிஸ், நிறைய வகைகள் இருக்குல்ல, நீங்க எந்த செம்பருத்தி? இது வந்து நாட்டு வகை செம்பருத்தி, ஒத்த இதழ் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுல ஒத்த இதழ் தான் இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இதழ் தான் இருக்கும் இதுல. இந்த நாட்டு செம்பருத்தி தான் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் செம்பருத்தி. ஹைபிரிட் வெரைட்டி, அந்த அடுக்கு செம்பருத்தி அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம நாட்டு வெரைட்டியான செம்பருத்தி தான் நம்ம வந்து இதுல யூஸ் பண்றோம். நாம தொட்டில வச்சு வளர்க்கறதுக்கும் இது ஒரு நிலத்துல வளர்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இல்ல? இது வந்து இப்ப வச்ச கண்ணுங்க, இப்ப வச்சு ஒரு 1 மந்த்துக்குள்ளதான் இருக்கு. இது வளர்ந்துருக்கு. இது வளர்ந்துருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500 செடி செம்பருத்தி, 500 மருதாணி, அந்த மாதிரி தனியா பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்குங்க. இது எல்லாமே ஒரு 1 மந்த்துக்குள்ள வளர்ந்து வச்ச செடிகள். இப்போ கரெக்டா இந்த மழை வர சீசன்ல இது நல்லா தளர நீங்க சத்தம் இல்ல, மயில் அகவது எவ்வளவு அழகா கேக்குது. இப்ப நீங்க இந்த தோட்டத்துல வச்சிருக்கிறது எல்லாமே செம்பருத்தி, மருதாணி, அப்புறம் கோரக்கிழங்கு, அது எல்லாமே வந்து எண்ணெய்க்கும் முகத்துக்கும் இல்ல மேம். இப்ப ஷாம்புக்கு பாத்தீங்கன்னா அரப்பு, நம்ம வர்ற வழியில ஃபுல்லா பாத்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அரப்பு யூஸ் பண்றோம். மருதாணி வந்து தானா வளராதுங்க, ஏன்னா கம்மியா தான் வச்சிருப்போம் ஒவ்வொரு வீட்லயும். அதுக்காக மருதாணி அதிக லெவல் எல்லா ப்ராடக்ட்லயுமே எங்களுக்கு மருதாணி இருக்கு. ஷாம்புக்கு வந்து அரப்பு மட்டும் தான் போடுறோம். மருதாணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிரீம், லோஷனு, ஃபுட் கிரீம், ஹேர் கிரீம் எல்லாத்துலயுமே மருதாணி இருக்கும். நீங்க எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு? நேச்சுரல் ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லி டிப்ளமோ ஸ்கின் கேர்ல முடிப்போம். பட் அதுல இந்த ஹெர்ப்ஸை பத்தி எல்லாம் நம்மளுக்கு சொல்லி தர மாட்டாங்க, ஏன்னா அது UK பேஸ்ட் இதுங்காட்டி எப்படி க்ரீம்ஸ் பண்ணணும், எப்படி நேச்சுரலா பண்ணணும், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இல்லாதங்கிற பேசிக் மட்டும் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. நம்மளோட லேண்ட்ல நாங்க ஃபர்ஸ்ட் சாயில் டெஸ்ட் கொடுத்து இங்க என்னென்ன வரும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இங்க என்னென்ன ஹெர்ப்ஸ் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டு, எங்களுக்கு யார் யார்கிட்ட எல்லாம் ஒரு டவுட் கேட்கணும், ஆலோசனை கேட்கணுமோ போய் கேட்டு இது எதுக்கு பயன்படும் சொல்லி அதை வந்து ஒரு 50 to 60 பேருக்கு கொடுத்து பார்த்து, அது எந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின்னும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்து அது எப்படி, ஏன்னா என்னோட குழந்தைக்கு நான் கொடுப்பேன், அவளுக்கு செட் ஆகும் எல்லாமே. அப்ப எங்கேயும் மித்த எல்லா குழந்தைகளுக்குமே நம்ம வந்து தைரியமா கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து மருதாணி செடி. இப்போ இது வச்சு 2-3 மாசம் தான் ஆகுது. காடு நிறைய இப்ப சின்ன சின்னதா செடிகள் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு 2 மாசம் மழையெல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த காடு வந்து, இந்த தோட்டம் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. அதோட போட்டோஸும் இருக்கு. இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த செடியெல்லாம் பூச்சியெல்லாம் வந்து அரிச்சதுனால இப்போ புதுசா வேற செடிகள் வச்சிருக்காங்க. வணக்கம் ராஜா, எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? 2 வருஷம். ஓகே. எப்படி இந்த செடியெல்லாம் வளர்த்து, நீங்க ஃபர்ஸ்ட் சின்னதுல இருந்து வளர்க்கணும் இல்லையா? ஒரு ஒரு இடத்துல நட்டு வச்சு அதுக்கு உண்டான இடம் எல்லாம் பார்த்து எப்படி நீங்க அதை வந்து வளர்க்குறீங்க அந்த செடியை? இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது லைன் இது பண்ணீங்க, செடி வைக்கிறப்ப புளி எல்லாம் இது பண்ணீங்க,
அதுக்கு உரம் போட்டுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரிப் லைன் எல்லாம் எழுப்பிட்டு அப்புறம் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி அரிக்காம இருக்கு அதுக்கு வந்து மருந்து தண்ணி மெயினா தண்ணிங்க. இப்போ அந்த செடி நம்ம வச்சுட்டோம் அது தானா வளரும்லாம் சொல்ல முடியாது. டெய்லி அதை பாதுகாக்கணும். ஆக்சுவலா இதை பார்த்தோன்னே நான் கரும்புன்னு தான் நினைச்சேன். இது என்ன? இல்ல மேம், கரும்பு இல்ல, சேம்பிள் தட்டுக்குச்சின்னு சொல்லுவாங்க. மாட்டுக்காக போட்டிருக்குதுங்க, தீவனத்துக்காக, மாட்டோட தீவனத்துக்காக. வர இதே போடாம வைக்கப்பில் அப்படிங்கிறது ஒரு வர கண்டென்ட். அது இல்லாம இது பச்சையா மாட்டுக்காக போட்டிருக்கிறது. சூப்பர். இப்போ அந்த மாடு வளர்க்கறதுலயுமே வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பால் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான புல்லு அதை மேய விட்டு அதெல்லாம் இருக்கும்போது அதோட பால் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும். இப்ப நம்ம பார்த்த மாடு வந்து நாட்டு மாடு, காங்கியம் பிரீடுங்க. அது காங்கியம் காளைன்னு சொல்லுவாங்க. அதோட பால் வந்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமான பால். இங்க விளையிற இயற்கையா வர இதைத்தான் சாப்பிட்டு வருதுங்க. செயற்கையா நம்மளே கொண்டு வந்து எதுவுமே அதுக்கு போடுறது இல்ல. அது உள்ள டேம்குள்ள போய் தானா மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் அதுவே வந்துடும். அது பழகிருச்சுங்க அதுக்கு. இப்ப நாம வந்து யூஸ் பண்ற ப்ராடக்ட் நாம இல்ல, நாங்க சிட்டில யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்து என்ன சொல்றது, ஒரு பதப்படுத்தப்பட்ட பால், பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் தான் நாங்க யூஸ் பண்றோம். இந்த ஃப்ரெஷ்ஷான பொருள்ங்கிறது எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அப்படி அது கிடைச்சு நாங்க சாப்பிடும்போது தான் அதோட வித்தியாசங்கள் தெரியும். இப்ப இந்த நவாப்பழம் சாப்பிட்டோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே நான் சாப்பிட்டேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. பட் ஊர்ல கிடைக்கும் போது பார்த்தா அது பார்க்க நல்லா இருக்கும். அழகான ஒரு வயலட் கலர்ல, நவாப்பழ கலர்னா அதுதான். ஆனா அதுலயும் மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நம்ம வந்து ரொம்ப ஆசைப்படுவோம், ஒரு நாள் செலிபிரிட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எங்கே போகிறாங்க, எந்த மாதிரி ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. ஒரே ஒரு நாள் உழவரோட இருந்து பாருங்க, அவங்களுடைய வலி என்னன்னு தெரியும். ஒரு 2 மணி நேரம் இந்த வெயிலில் நிற்கிறேன், என்னால் முடியவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய தோட்டத்தில் மெயின்டைன் பண்ணி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த தோட்டத்தில் இருந்து அங்கே உண்டான மூலிகைகள்லாம் பறித்து அதை காய வச்சு எவ்வளோ உழைப்பு உழைக்கிறாங்க. நான் நேர்லேயே பார்த்துட்ருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் நின்றுட்டுருக்கிறது ஒரு சோலார் பேனலுக்குள்ளே. இப்போ வெளியில் வந்து ஒரு கம்மி டிகிரி இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்குங்க வெயில். இப்போ நம்ம ராஜா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. ராஜா, இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க இந்த சோலார் பேனல்? சோலார் பார்த்தீங்கன்னா மேடம், இது காய்கறி வெட்டி காய வச்சுக்கலாங்க, தேங்காய் பருப்பு காய வச்சுக்கலாங்க, வேறு இலை, இந்த மாதிரி செம்பருத்தி பூ, மருதாணி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே காய வச்சுக்கலாம். ஏன் வெளியில காய வைக்கிறது? வெளியில காய வைக்கணும் 2 நாள் 3 நாள் போகுங்க, காத்தடிக்கும், பறந்து போகும். உள்ள போட்டோம் அப்படின்னாங்க ஒரு நாள், அடுத்த நாள் வந்து காஞ்சி போயிருங்க. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 100 டிகிரி அடிக்குதுன்னா 150 டிகிரி உள்ள வந்து ஹீட்டு அப்படியே இருக்கும். இந்த பப்பாளி எல்லாம் வெட்டி வச்சோம் அப்படின்னா நிறைய தண்ணி அதுல இருக்கும். இது வந்து சீக்கிரமா உறிஞ்சு காய வச்சிரும். நைட் எல்லாமும் நம்ம மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்ல சீக்கிரமா காய்ச்சிடும். இந்த சோலார் பேனலுக்குள்ள என்னால் போக முடியலைங்க, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அதனால வெளியில் நின்று நான் கவர் பண்ணிட்டேன். இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது? 400 ஸ்கொயர் ஃபீட். 400 ஸ்கொயர் ஃபீட். நான் பேசுறதை விட இல்லை, மனிஷா பேசுறதையே நான் பார்த்துட்டே இருக்கேன். எவ்வளோ இல்லை அந்த கொங்கு தமிழில் அவங்க பேசும்போது இல்லைங்க அது வந்துங்க அப்படிங்கிறாங்களா, கேட்க ஆசையாகவே இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேசலாம் மனிஷா கிட்ட. சரி, இந்த அரப்பு ஷாம்பு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிச்சிங்க? மேம், இதுக்கு வந்து எனக்கு 3 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தோம். இதில் வந்து அரப்பு மட்டும் கிடையாதுங்க. அரப்பு, மருதாணி வந்து பாடி கூலிங்காக ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை வந்து நல்லா கருகருன்னு முடி திக்காக வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். as like that ஆலுவேராவும் உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே கம்பைன் டுகெதராக தான் நாங்கள் அரப்பு ஷாம்பு அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துட்ருக்கோம். அக்ஷா நேச்சர்ல எவ்வளோ 34 ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னீங்க. எதுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் அரப்பு ஷாம்பு தான், அதுதான் நம்மளோட மெயின்ங்க. ஸோ அரப்பு ஷாம்பு லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராடக்டா வந்து சைட் பை சைட் எடுக்க ஆரம்பிச்சேங்க. சரி, அரப்பு ஷாம்புன்னு நம்ம வந்து இவ்வளோ ப்ராடக்ட் போடுறீங்கன்னு நம்ம சொல்லியாச்சு. பொதுவாகவே நம்முடைய நேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து ஒரிஜினலாக தான் தயாரிக்கிறீங்களா, இதெல்லாம் இயற்கை சார்ந்து தான் நீங்கள் வளர்க்குறீங்களா அப்படின்னு நம்முடைய நேயர்களே கேட்பாங்க. இப்போ நம்முடைய நேயர்களுக்கு இது வந்து ஒரிஜினல் தான் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா இது வந்து ஒரிஜினல் தானா அப்படின்னு நம்ம பீப்புளுக்கு எப்படி காமிக்க முடியும்னா சர்டிஃபிகேஷன் மூலமா மட்டும்தான் காமிக்க முடியும். அப்போதான் எல்லாருமே நம்புவாங்க. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு விழிப்புணர்வு இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாரும் நம்ப மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஸோ நம்ம சர்டிஃபிகேஷன் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டுமே வந்து NABL சர்டிஃபைட் லெபார்டரியில கொடுத்து டெஸ்ட் பண்ணி வாங்கி ஈச் அண்ட் எவ்ரி பேட்சும் நம்மளதுலேயே லேப் செட்டப் வச்சிருக்கோம். அதுல எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொரு பேட்சுமே வெளியே போகும்.
இப்போ இது வெளிநாடுகளுக்கும் நீங்க ஏற்றுமதி பண்றீங்க? வெளிநாடுகளுக்கு தான் முதல்ல ஆரம்பிச்சோம். ஸோ வெளிநாடுகளுக்கு பண்ண அத்தனை சர்டிபிகேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பீப்புள் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு நம்மளோட மூலிகை டெஸ்ட் ஒத்து போகுமாங்கிறது தான் நிறைய சர்டிபிகேஷன்ஸ் எல்லாமே நான் சப்மிட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அவ்வளோ சர்டிபிகேஷன் பண்ணல, ஏன் நம்மளதுலயே நம்ம பண்ணக்கூடாது? அவங்க அவ்வளோ குவாலிட்டி பார்த்து அவ்வளோ குவாலிட்டியை நம்ம அங்க அனுப்பல, அவ்வளோ குவாலிட்டி நம்ம இங்க பீப்புளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு. இப்போ இந்த சான்றிதழ்னு சொன்னீங்கல்ல, நம்ம பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா செம்பருத்தி இலைக்கு வந்து என்ன டெஸ்ட்? அது டிஎன்ஏ டெஸ்ட். செம்பருத்தி இலைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கொடுக்க சொன்னாங்களா? அது எப்படி பண்ணீங்க? ஆக்சுவலா அது வந்து நாங்க இங்க பண்ண முடியாமங்க, டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு கேட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆஸ்திரேலியன் கம்பெனியே நம்ம இங்க இருந்து சாம்பிள் அனுப்பிச்சு விட்டு அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. அதை அவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்து பாக்குறாங்க இது வந்து ஒரிஜினல். இப்ப பன்னீர் ரோஸ்னா ரோசா டமாசியான்னு சொல்லுவாங்க, அதுதான் ஒரிஜினல் பன்னீர் ரோஸ். அது ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் தானா, இது ஒத்த இதழ் செம்பருத்தி ரெட் கலர் தானா அப்படிங்கறதையும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் போட்டாதான் வந்து நம்ம இயற்கையா அந்த தயாரிக்கிறதுக்கு உண்டான வேல்யூ இருக்கும் இல்லையா? தோட்டத்துல விளைவிக்காத ஏதாவது ஒரு பொருள் இருக்குங்க மேம். பப்பாளி வந்து நம்மளுமே வச்சிருக்கோம், ஆனா அவ்வளவு விளைச்சல் கொடுக்காதுங்க. அதுக்கு நம்ம பக்கத்துல இருக்க இன்னொரு தோட்டத்துல இருந்து வாங்கிப்போம். அவங்கள்ட்டயுமே நாங்க சொல்லி இந்த மாதிரி இயற்கை உரங்கள் போடுங்க, அதுக்கான உங்களுக்கான பொருளுக்கான வேல்யூ தான் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். இப்ப பன்னீர் ரோஸ்ல எல்லா சீசன்லயும் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு சில சீசன்ல மட்டும் தான் நம்ம இதுல பூக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு வேற தோட்டங்கள்ல வந்து நாங்க சொல்லி வச்சிருந்து அதை வாங்கிப்போம். அந்த மாதிரி நீங்க பண்றீங்க. நேரடியான கொள்முதல் மட்டும்தான். பப்பாளி பழத்தை வந்து அப்படியே அரைச்சு ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸ்ல இருந்து பண்ற ஃபேஸ் வாஷ், இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி பண்றோம். ட்ரை பவுடர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி பண்றதுல பிகாஸ் என்ன அப்படின்னா அதோட எசன்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணதான் எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி பவுடர் கம்பேர் பண்ணல எசன்ஸோட வேல்யூ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இவ்வளோ செடி விளையுது இல்லையா? மருதாணி, செம்பருத்தி எல்லாமே நம்ம தோட்டத்துல பார்த்துட்டே இருக்கோம். இதுக்கு தண்ணி பாசனம் எங்க இருந்து? கண்டிப்பாங்க மேம். மெயினான தண்ணி பாசனம்னா கிணறு தான், நம்மளோட கிணறு தான். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம நொய்யலாத்து டேம் பாசனங்க. இது அது ரெண்டு சப்ளை மட்டும் தான் இங்க தண்ணிக்கு இருக்குங்க. அதாவது மழை காலத்துல நல்லா செழிப்பா இருக்குங்க. அதே இப்ப இந்த போன சீசன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா தான் இருந்தது. அப்ப வந்து நம்மளுக்கு எல்லா பொருட்களுமே கொஞ்சம் கம்மியான அளவு தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது என்ன மண்? இது இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகே, செம்மண். இதுல வந்து நீங்க உரம்லாம் எதுவும் போடுறது இல்லையா? எந்த அதாவது வந்து செயற்கை உரங்கள் போடுறது இல்ல. இப்ப மரத்துக்கு பாத்தீங்கன்னா உப்பு வைப்போம், அதுக்கப்புறம் மாட்டோட சாணம் அத வந்து குப்பையா வைப்போம், ஆட்டோட சாணம் வைப்போம், அதுக்கப்புறம் வந்து மீன் அமிலம்னு சொல்லுவாங்க, மீன் அமிலம் வைப்போம். அப்புறம் வந்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் இந்த பூச்சிகள் மேல எல்லாம். அப்புறம் வேப்பம் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஞ்சகாவியங்க எல்லாம் கலந்து அந்த பஞ்சகாவியத்தை அடிப்போம். இது பஞ்சகாவியம் எல்லாம் அடிச்சா பூக்கள் வந்து கொஞ்சம் நிறைய பூக்கும். இப்ப நம்ம பார்த்தது இந்த மிஷின்ல வந்து தென்னை மட்டையை வச்சு அது என்ன பண்ணும்னா இது எல்லாமே வேஸ்டான மட்டை, கீழே விழுகிற மட்டை. அதை வந்து நம்ம அப்பவெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்தும். இப்ப யாருமே கேஸ் அப்படின்னு போனதுனால இதை சமைக்கிறதுக்கு யாரும் பயன்படுத்தாதனால இது தீ வச்சு எரிச்சுதான் அதை வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இதை என்ன பண்றோம்னா அந்த மட்டையில வந்து உள்ள போட்டு அரைச்சோம்னா பொடி மாதிரி தூளா வந்துடும். அதை என்ன பண்ணுவோம்னா நம்ம தென்னை மரத்தை சுத்தி ஒரு பர்டிகுலர் இதுல காலத்துல குழி பறிச்சு அதுல உள்ள கொட்டிட்டோம்னா அதுவே அது உரமாக மாறிடும். ஒரு சட்னி அரைச்சிட்டு எண்ணெயில ஒரு 2 கருவேப்பிலை போட்டா அந்த சட்னி எவ்வளவு கமகமன்னு வீடு ஃபுல்லா வாசனையா இருக்கும். இவ்வளோ கருவேப்பிலை செடி வச்சிருக்கீங்க, ஆனா இது வளர்றது வந்து ரொம்ப கஷ்டம். கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒண்ணே அப்படிம்பாங்க. அந்த கருவேப்பிலை வளர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த கருவேப்பிலை என்ன வகையான கருவேப்பிலை, எப்படி வளர்த்து? மேம் இது வந்து பாத்தீங்கன்னா இது சின்ன செடியா வச்சிருந்தோம், நம்மளுக்கு நிறைய வேணும்னு சொல்லி அதுலயே பக்கக்கன்னு வச்சு ஒரு மாசான ஒரு இதா இது பண்ணிருக்கிறோம். இது என்னன்னா செங்காம்பு தலைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில தலை வந்து இப்படி பொரிச்சிங்கன்னா ஸ்மெல் எதுவுமே இருக்காது, ஆனா இது பொரிச்சு மோந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல வாசனை இருக்கும். இது வந்து செங்காம்பு தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இது ஒரு வெரைட்டிங்க. இதோட மெடிசினல் வேல்யூ வந்து நார்மல் கருவேப்பிலையை விட அதிகம். அதாவது தலை சிறுசாதான் இருக்கும், நம்ம மார்க்கெட்ல வாங்கினா பெருசா இருக்கும். அதோட மெடிசினல் வேல்யூ விட இதோட அதிகம். ஆமா, உங்ககிட்ட இருக்கிற அந்த மருதாணி செடியும் நான் பார்த்தேன், சின்ன சின்ன இதழ் தான். அதுக்கு வந்து நிறைய வேல்யூ, மெடிசினல் வேல்யூ நிறைய இருக்கு. கண்டிப்பா இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆசைப்பட்டு பறிச்சு எடுத்துட்டு போலாம். ஒரு நாள் 2 நாள் தான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், திருப்பி ஈரோட தான் வந்தாங்க. கத்தாழையே கூட எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிரீனா இருக்கு. அந்த கத்தாழை ஒண்ணு ஒடிக்கலாமா? ஒடிக்கலாங்க. வாவ். இந்த எல்லோ கலர்ல இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடும். இல்லைன்னா இது வந்து இச்சிங் ஆயிருங்க ஃபேஸ்ல. அப்படியே இங்க காட்டுங்க.
இது வந்து ஒரு நாள் வந்துட்டு இருக்குல்ல. இது வந்து கட் பண்ணி ஒரு நாள் அப்படியே வடிய போட்டுருவோம். அந்த எல்லோ கலர் எல்லாம் வடிஞ்சிருங்க. வடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பல்ப் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 வாஷ் பண்ணுவோம். நல்லா ஃபோர்ஸா வர வாட்டர்ல வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பல்ப் சாப்பிடறதா இருந்தாலும் சாப்பிடலாம். நம்ம ப்ராசஸ் பண்ணி ஆலோஜ் எல்லாம் மாத்துறதா இருந்தாலும் அதுக்கு அப்படியெல்லாம் நாங்க பண்றது இல்லையா? இந்த ஃப்ரெஷ் இது எடுக்கிறோம், கத்தாழை எடுக்கிறோம், உடனே உள்ள இருக்கிற பல்ப் எடுத்து ஜூஸ் அப்படி பண்ணக்கூடாது மேம். அப்படியே நீங்க உடனே பண்றதா இருந்தாலும் அதை நல்லா எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிருங்க. ஒரு 10 times அது மினிமம் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடணும். அதே அடிச்சு நம்ம ஃபேஸுக்கு போடுறது, ஹேருக்கு போடுறதா இருந்தாலுமே ஃப்ரெஷ் ஆலோவேரா இப்படி யூஸ் பண்ணா இச்சிங் வர ஆரம்பிக்கும். இதுல ஏன்னா சம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், ஃபங்கஸ் இருக்கும் இந்த மேல. ஸோ அது வந்து நிறைய பேத்துக்கு சேராதுங்க. ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றது, திருப்பியும் ஹேர்ல ஏதாவது இஷ்யூஸ் வர்றது, அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். அக்ஷா நேச்சுரல்ஸ் லேபுக்கு நம்ம வந்தாச்சு. நிறைய பொருட்கள் இங்க காஞ்சிட்டு இருக்கு. மோனிஷா கிட்ட கேட்கலாம். நல்ல வாசனை கமகமன்னு வருது. என்னென்ன பொருட்கள்லாம்? மேம் இது வந்து நலுங்கு மாவு. குழந்தைகளுக்கு பாத் பவுடர் வந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்வெட் ஸ்மெல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக மெயினா இது கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அதிமதுரை, இந்த வெட்டி வேறு, செம்பருத்தி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேப்பிலை, மருதாணி, ஆவாரம்பூ, ரோஸ், குப்பமேனி, இது எல்லாமே ஆல் டுகெதரா கிரைண்ட் பண்றது. நல்ல மைல்டு வாசனையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது மஞ்சள் போல இருக்கு. கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சளும் வெட்டி வேறும் தான் வந்து நல்ல வாசனையை கொடுக்குது. அப்புறம் வசம்பு வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மெல் அடிக்கும். இது வந்து எதுக்கு இதுல போடுறோம் அப்படின்னா, அவங்க உடம்புல ஏதாவது கிருமி நாசினியா இருக்கும், அதுக்காக அந்த வசம்புமே இதுல ஆட் பண்ணும். எவ்வளவு பொருட்கள் இதுல இருக்கு? இதுல வந்து மொத்தம் 24 பொருட்கள் இருக்குதுங்க. எல்லாத்துக்குமே இந்த கரெக்ட் ஃபார்மேட். அதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணுங்க. அவங்களும் சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம இதுல அப்ளை பண்ண முடியும். இந்த லேபுக்குள்ள போய் இந்த நலுங்கு மாவை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் அப்பவே சொன்ன மாதிரி எண்ணெய் வந்து நானே காய்ச்ச போறேன். 52 பொருட்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 52 பொருட்கள் என்னென்னங்கிறதையும் பார்க்கலாம். செம்ம வெயிலா இருக்குங்க. என்னால நேரா பார்த்து கூட பேச முடியும். இந்த வசம்பு வந்து உடைச்சா அப்படி உடஞ்சிரும். ஆனா அதிமதுரை கட்டையெல்லாம் நம்மளால உடைக்க முடியாது. ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து அதாவது கஞ்சி குழந்தை பிறந்தவங்களுக்கு ரசத்துல கலந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து கோரக்கிழங்கு. பார்த்தோம்னா கோரக்கிழங்கு. இது வந்து பூலாங்கிழங்கு. தேங்க்யூ மேம். நீங்க இப்ப நீங்களே ஒரு க்ரீம் போட போறீங்க, ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம். சொன்ன மாதிரி இதுக்கான தேவையான ஹெர்ப்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். நீங்க ஒன்னொன்னா போடுங்க. நான் வந்து என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரோஸ் போடுங்க. இது கிரீன். இது கிரீன் டீ. இது ரோஸ். ஆமா, ரோஸ். சிறிது சிறிதாக இயற்கை முறையில் பல பொருட்களை தயாரித்துக் கொண்டிருக்கும் சுஜாதா பாபுவை. நார்மலாவே டீ பேக் போடுவாங்க. ஆமா, அதிமதுரம் நம்ம போட்டாச்சு. இது கம்ப்ளீட்டா இது ஆனதுக்கு அப்புறம் நம்ம க்ரீம் போடுவோம். இது கொதிக்கணும். ஆமா, அது சிறிது நேரம் கொதித்து கொண்டிருக்கும். அதுவரை தேநீர் இடைவேளை. இப்ப இது பாத்தீங்கன்னா வெட்டி வேர் மிஸ்ட் அங்க பார்த்தோம் இல்லைங்களா, அதோட தான் நீங்க வேணா ஸ்ப்ரே நீங்க கையில ஸ்ப்ரே பண்ணி பாருங்க. இது நீங்க கையில ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அந்த வெட்டி வேர் அங்க பார்த்த இதோடது நல்லா உங்களுக்கு ஸ்மெல் அடிக்கும். அதே ஸ்மெல் அடிக்கும். சமவாசனையா இருக்கு. அந்த மண்மனம் வந்து அப்படியே இருக்கும். இது வந்து ஃபேஸ் ஃப்ரெஷ் பண்றது, ஃபேஸ் ரெஃப்ரெஷ்மென்ட்க்கு நீங்க டோனர்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபேஸ் பேக்கோட நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரியும் இது வாட்டர்ஸாவும் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் பர்பஸ் வாட்டருங்க. இது நம்ம என்ன ஃபார்மேட்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேருக்குமே ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. இப்ப வெட்டிவேர் வாட்டருக்குலாம் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாதுங்க, ஆயிலுக்கும் கிடையாதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில ஐட்டத்துல மட்டும்தான் அது கெடாம ஒரு 7 to 8 months வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் யூஸ் பண்றோம். இப்ப அரப்புலாம் பாத்தீங்கன்னா பச்சையா அரைச்சு போடுற அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கிறதுனால 7 to 8 months தான் அதோட இது இருக்கும். ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு 7 months ஆகுது அதை வந்து நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணுவோம். நம்ம கண்டிப்பா நம்மளுடைய நேயர்கள்லாம் கேட்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ் என்ன யூஸ் பண்றீங்க, எத்தனை நாள் வரும். கண்டிப்பா இதே வந்து எல்லாருக்கும் கிளியர் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த டால்கம் பவுடர், டால்கம் ஃப்ரீ பவுடர். இதுல வந்து டால்கம் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் வந்து கலக்கறது இல்ல. சோ நியூபோர்ன் பேபிஸ்ல இருந்தே நம்ம இந்த டஸ்டிங் பவுடரை உடம்பு ஃபுல்லா ஃபேஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இதுல வந்து 3 ஃபிளேவர்ஸ் பண்றோம், ரோஸ், ஜாஸ்மின் அண்ட் சாண்டல்வுட். இது வந்து ஃபேஸ் வாஷ் மேம். காஃபி, நீம், ஆலோவேரா இந்த 3 மிக்ஸ்டா பண்றதுங்க. காஃபி வந்து நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். காஃபி ஸ்மெல்லவே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க.
நீங்க தயவு செய்து வாசனை பண்ணி பாருங்க, செம்ம வாசனையா இருக்கு. ஆமா மேம். இது வந்து காஃபி வந்து நாட் ஓன்லி ஃபார் ஸ்மெல்லுக்காக மட்டும் ஆட் பண்ணல, அது வந்து கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி அதிகம். இப்போ ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு மெயினா இந்த ஃபேஸ் வாஷ் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா அவங்கள அந்த போர்ஸ்ல கிளாக் ஆயிருக்க ஆயில்னஸ், டர்ட் அண்ட் டஸ்ட் எடுத்துட்டா கொஞ்சம் பிம்பிள்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பேபி மாய்ஸ்சரைசிங் க்ரீமுங்க, குழந்தைகளுக்காக பண்ண மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இதுல என்னன்னா பீட்ரூட் கேரட் இருக்கு இல்லைங்களா, அதை அரைச்சு அந்த ஜூஸ்ல பண்றதுங்க. எல்லாமே வந்து அக்ஷா பாப்பாக்காக ஆரம்பிச்சது. சூப்பருங்க. நாம குழந்தைங்கள இல்லன்னா அவளே ஃபர்ஸ்டே சொல்லிடுவா, அம்மா அந்த ஸ்மெல் நல்லா இல்ல, வேற மாத்துங்க. அவங்கதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, ப்ராடக்ட் டெஸ்ட் பண்றது அவங்கதான். அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜரும் அவங்கதான், அக்ஷா பாப்பா தான். அப்புறம் செம்ம வாசனையா இருக்குது, பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் வேணும் வேணாம் டிசைட் பண்றதும் அவங்கதான். செம்ம சூப்பர். அக்ஷா பாப்பா, அக்ஷா பாப்பா இங்க வாங்க, இங்க வாங்க. நம்ம கொஞ்சோண்டு அக்ஷா பாப்பா கணக்குல போட்டு பார்க்கலாமா? பளபளபள என்று மின்னுகிறாளே அக்ஷா பாப்பா. வா, இங்க பாருங்க அக்ஷா பாப்பா கண்ணத்தை பாருங்க. நீ ஹேருக்கு என்ன போடுறேன்னு சொல்லிடு. ஹேருக்கு என்ன ஷாம்பு போடுறீங்க? சொல்லு, வாயை திறந்து சொல்லணும்ல. என்ன ஷாம்பு? உங்க ஹேர் மட்டும் தான் சில்கியா இருக்குன்னு உங்க ஸ்கூல்ல கேக்குறாங்களா? நீங்க என்ன சொல்வீங்க? ஸோ கிளீன் அண்ட் கிளியர் ஜெல் இது 100% வாட்டர்ல பண்றது. ஃபுல்லாவே வந்து மூலிகை பொருள் வச்சு மட்டும் தாங்க. இதுல வந்து 9 ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலியாவே இருக்காது. க்ரீம் போட்டா நம்மளுக்கு ஒரு ஆயில்னஸ் இருக்கும்ல, அது கம்ப்ளீட்டா இருக்காதுங்க. இது ஒன்லி வந்து வாட்டர் பேஸ் மட்டும் வச்சு பண்றது. ஈஸிலி அப்சர்வ் ஆயிருங்க, போட்ட மாதிரியே இருக்காது, பட் மாய்ஸ்சர்டா இருக்கும். இயற்கை முறையில தயாரிக்கப்பட்டது, இவங்களுடைய தோட்டத்திலே விளைஞ்ச பொருட்கள்ல இருந்து இவங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்பி நீங்க வாங்கலாம். ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து இது காஜல். குழந்தைகளுக்கு வந்து பொட்டு வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அது அந்த மாதிரி கெமிக்கல் பேஸ்டு பொட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம நெய்யும் விளக்கெண்ணையும் போட்டு திரி போட்டுங்க அந்த கறி எடுத்து அந்த கறியில செய்யற காஜல். ஒன்னும் குழந்தைங்களுக்கு எந்த விதமான அலர்ஜியும் வராது. நீங்க கண்களுக்கும் போடலாம் குழந்தைங்களுக்கு, பட் வந்து ஸ்மட்ச் ஆகும். நம்ம நார்மல் மை போடுற மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்காகவே. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கண்மை எல்லாம் போடும்போது தெரியும் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு, கண்மை எல்லாம் போட்டு நல்லா பவுடர் வச்சு தட்டிடுவாங்க. அதனால வந்து நம்ம எப்படி போட்டு வச்சோமோ அப்படியேதான் இருக்கும். பட் நம்ம இந்த ரெகுலர் யூஸுக்கு இது கொஞ்சம் அவாய்ட். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ்க்காக பண்ணதுங்க. இது வெறும் பன்னீர் ரோஸும் ஆல்மண்ட் ஆயில் மட்டும்தான் இருக்கும். இதுல வேற எதுவுமே உள்ள இருக்காதுங்க. சென்சிட்டிவ் அண்ட் எல்லா ஸ்கின் பீப்புள்ஸுமே யூஸ் பண்ணலாம். எனக்கு மைல்டா வேணும், ரொம்ப இந்த மாதிரி எந்த ஹெர்ப்ஸுமே இல்லாம ரொம்ப மைல்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான. நான் நினைக்கிறேன் ஒரு தனியாள் இதை செலக்ட் பண்றது இருக்கட்டும், பார்லர்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து இதை நீங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து அவங்க கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் வருவாங்க, வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட் அவங்க வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர்ஸோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி இவங்க இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நிஜமாலுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நார்மலாவே எல்லாருமே இப்ப நேச்சுரல் பேஸ்ட் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா, எங்களுக்கு வந்து கெமிக்கல் வேண்டாம், ஃபேஷியலே வந்து ஹெர்ப்ஸ் அப்படின்னு. இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். பார்லர் வச்சிருக்கிறவங்க கவனத்திற்கு. பாடி வாஷ்ல 2 வெரைட்டி பண்றோம் மேம். இது வந்து மருதாணில பாடி வாஷ்ங்க, இது வந்து ரோஸ் பாடி வாஷ். 2 வெரைட்டி இருக்கு. இப்ப மருதாணி எதுக்கு அப்படின்னா அதோட எசன்ஸ் அப்படியே அரைச்சு பூசுறனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த பொறுன்னு வருது இல்லைங்களா குழந்தைகளுக்கு எல்லாமே, அது எல்லாமே கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆகும். கலர் வராதா மேம்? கலர்லாம் பிடிக்காது. நீங்க நார்மல் மருதாணி வச்சா அப்படி வராது. இது வந்து எசன்ஸை எடுத்து தான் நம்ம ப்ராசஸ் பண்றோம் இல்லைங்களா, அதனால அதோட எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். என்ன பாடி வாஷ் இது வந்து பாப்பா சொன்னது ரோஸ் பாடி வாஷ். அவங்க வந்து இதுதான் யூஸ் பண்றாங்க. என்னோட ஃபேவரட் அது, பாப்பாவோட ஃபேவரட் இது. நம்ம 2மே யூஸ் பண்ணி பார்த்தலாம். 34 ஐட்டம் சொல்லிருக்காங்க. இப்பதான் வந்து நம்ம 10 ஐட்டம் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இதுல வெரைட்டிஸ்ல நான் காமிச்சிட்டேங்க. எல்லாத்துலயும் ஒரு வெரைட்டிஸ் மட்டும். இப்ப ஜெல்லில பாத்தீங்கன்னா அன்ட்ரை ஜெல், இது வந்து பாத்தீங்கன்னா கண் கருவளையத்துக்காக போடுறது. இதுல வந்து எசென்ஷியல் ஆயில் பிளஸ் ஆலோ ஜெல் தான் அங்க பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆலோவேரால பண்ணுவோம். இது வந்து லைட்டா மசாஜ் கொடுப்பாங்கல, லைட்டா மேக்கப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இல்ல நைட் படுக்கையில ஐஸ் சுத்தி நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இல்ல மார்னிங்குமே பிஃபோர் மேக்கப் போட்டுட்டு மேல மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த அண்டர் ஐ ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய பேர் 99% பேருக்கு இருக்கு. கண்டிப்பா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வாட்டரியா இருக்குது. இது பாத்தீங்கன்னா மேம் நீங்க அப்படியே கொதிக்க வச்சு இல்லைங்களா அதிமதுரம், அதுதான் க்ரீமா ரெடி ஆயிட்டு இருக்கு.
அந்த ரோஜா பூ அதிமதுரம்லாம் சேர்த்து எல்லாம் சேர்ந்தது வந்து இப்போ க்ரீமா வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? இந்த நம்ம ஃபேஸ்க்காக தாங்க. இந்த கரும்புள்ளிகள், அன்இவன் ஸ்கின் டோன்ஸ் இருக்கு, எனக்கு நெத்தியில மட்டும் பிளாக்கா இருக்கு, அந்த மாதிரி சொல்ற எல்லாருமே இதை வந்து ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாவே டிஃபரன்சஸ் தெரியும். இது வந்து சோப்ஸ்ல வந்து ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் தான் நம்ம பண்றோம், ஆயுர்வேதிக் சோப்புன்னு சொல்லிட்டு. இதுலயே குப்பை மேனி, மருதாணி, கருவேப்பிலை, ரோஸ் பெட்டல்ஸ், நீம், இந்த மாதிரி எல்லாமே கலந்து, துளசி, எல்லா விதமான மூலிகைகளும் கலந்த ஒரு. இது வந்து என்ன வாசனை வரும் மேம்? இது வந்து உங்களுக்கு அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல, எல்லாமே மிக்ஸ்டா தான் உங்களுக்கு ஸ்மெல் அடிக்கும். கொஞ்சம் சாண்டலும் சேர்த்துருக்கீங்களோ? அந்த எசென்ஷியல் ஆயில்ல வரும், நல்ல வாசனை. சூப்பர். நாம வந்து எதுக்கும் பயப்படவே வேண்டாம். இந்த ஸ்கின் அலர்ஜி வரும் அதெல்லாம் எந்த பயமுமே இல்லாம தாராளமா இது வந்து இப்ப நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பாடி வாஷ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ணும். கம்பேரிட்டிவ்லி சோப்பு கம்பேர் பண்ணையில பாடி வாஷ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பழக்கப்படுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் நம்ம பாடியில ஸ்டிக் ஆயிட்டே இருக்கும் பாடி வாஷ் யூஸ் பண்ணையில. நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டாலும் போடலனாலும் நமக்கு ஒரு ஸ்கின் ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும். பட் நம்ம சோப்ஸ் போட்டு பழகி குளிச்சு பழகிட்டோம், அதனால எல்லாருமே ட்ரையா தான் வேணும் அப்படின்னு பண்றாங்க. இது என்ன மேம்? அதான் ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் பார்த்தோம். இது வந்து பேபி பட்டருங்க. இது வந்து கிளீன் அண்ட் கிளியர் ஜெல். டே கிரீம்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா லிப் பாம்ஸ்ங்க. இதுல 3 வெரைட்டிஸ் இருக்கு, 4 வெரைட்டிஸ். பீட்ரூட், லெமன், சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெரி. இதெல்லாம் வந்து எடிபிள்ங்க. அதாவது தேன் கூட்டுல இருந்து எடுக்கிற வேக்ஸ்ல பண்றது. தேன் கூடு, தேன் எடுத்ததுக்கு அப்புறம் மேல ஒரு வேக்ஸ் கிடைக்கும். சோ அந்த வேக்ஸ்ல இருந்து பண்றதுங்க. சோ இது வந்து குழந்தைங்க வாய்க்குள்ள போனா கூட எதுவும் ஆகாது. இது வந்து லிப் பாம். லிப் பாம் இதுல 4 வெரைட்டி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பவுடர் போட்டு, இதுல பீட்ரூட்டுங்க, இதுல லெமன், சாக்லேட். பட் எதுவுமே கலர் வராது, நேச்சுரல் தான் இருக்கும். நீங்க நம்ம லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் போடுற மாதிரி கலர்ஸ் வராது. ஏன்னா இது பேபிஸும் யூஸ் பண்றாங்க, 3 இயர்ஸ் பேபிஸ்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கும். சாக்லேட் வாசனை. கொக்கோ பவுடர் தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே உங்களுடைய லேப்ல தான்? நீங்க எல்லாமே நம்ம லேப்ல செய்யறது. இது வந்து நம்ம தயாரிச்சு வச்சிடுவோம். நம்ம கொஞ்சம் அது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை திருப்பி ரிப்பீட் பண்ணுவோமா? இல்ல மேம், டெய்லி பேட்சஸ் போடுவோம். இந்த ப்ராடக்ட்லாம் 1 வீக்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பே இருப்போம். நெக்ஸ்ட் வீக் நியூ பேட்ச் போடுவோம். ஷாம்பூல 2 days ஒன்ஸ் ஒரு பேட்ச் போடுவோம். ஏன்னா இதெல்லாம் 7 to 8 months தான் எக்ஸ்பைரிங்க. சோ வந்து பேட்சஸ் வந்து 2 days ஒன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கம்மியா தான் போடுவோம். ஒரே இதா 500,000 ஷாம்பூஸ் போடவே மாட்டோம். 200 தான் போட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம ப்ராசஸே பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ்ல பண்றது. அடிஷ்னலி அதெல்லாம் 7 months தான் வச்சிருக்க முடியும். ஸோ இது எல்லாமே டே டு டே டெய்லியுமே போடுறதா தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நேத்து ரெடி பண்ண பேட்சஸ். அப்படியா? நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும், ரெடியா இருங்க. நிறைய நம்ம தயாரிக்க வேண்டியிருக்கும். இது வந்து ஃபுட் பட்டர். நான் சொன்னேன் இல்லைங்களா, கால் வெடிப்புக்காக நம்ம பனானா போட்டு பண்றோம், அதுதான் இதுங்க. இது வந்து ஹேர் மாஸ்க். நான் சொன்னேன் இல்லைங்களா, அது பொடுதலை, குமுட்டிக்காய் இதெல்லாம் போட்டு பண்ற ஹேர் மாஸ்க். இது வந்து ஹேர் பட்டருங்க. ஹேரை வந்து ஸ்மூத்தன் பண்றதுக்காக ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், பிளான்ட்ஸ்ல இருந்து எடுக்கிற பட்டர்ஸ்ல பண்ற கிரீம்ஸ். இந்த கிரீம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். இதுவுமே பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். நம்ம இந்த அரப்பு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த இதுக்கு முன்னாடி இதை வந்து ஹேர்ல அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 15 minutes கழிச்சு ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு நீங்க சீரம் போட்டு இது நார்மல் ரொட்டீனா ஃபாலோ பண்ணா ஹேர் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து ஸ்கின் க்ளோ ஆயில். கும்குமாதி ஆயில் இருக்குங்களா, சாஃப்ரான், கேரட், பீட்ரூட், மருதாணி, இது எல்லாமே வந்து நல்லெண்ணெய் விளக்கெண்ணெயில காய்ச்சுறேன். ஃபேஸுக்கு போடுறதுக்கு சீரம். வாழை இலை வந்து என்ன நம்ம சாப்பாட்டுக்காக? மேம் இது வந்து மெயினா எண்ணெய் காய்ச்சறதுக்காக யூஸ் பண்றோங்க. வாழை இலை போட்டு எண்ணெய் காய்ச்சறீங்களா? இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது மாதிரி நம்மளுக்குமே ஸ்கின் அண்ட் ஹேர் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகங்க. நான் யூஸ்வலாவே என் கஸ்டமருக்கு என்ன பண்ண சொல்லுவேன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து வாழை இலை பறிச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஹேர்ல பேக்கா போட்டு வச்சிருந்து தலை குளிச்சிங்கன்னா முடி நல்லா கருமையாவும் வளரும், நல்லா அடர்த்தியாவும் வளருங்க. இந்த ஒரு விஷயத்த யார் சொல்லி நான் கேட்டதே இல்ல. உண்மையாலுமே என்னன்னா வெந்தயம், தயிர் அதெல்லாம் வந்து தலைக்கு வந்து ஹேர் பேக்கா போடலாம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வாழை இலை அரைச்சு ஹேர் பேக்கா போடுறது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம்.
நீங்க எண்ணெய் காய்ச்சறதுல வாழை இலை போடுறோங்க. நம்மளோட எண்ணெய் காய்ச்சறதுல 54 மூலிகையில இது ஒரு பார்ட்டா போடுறோங்க. அது இல்லாம இந்த வாழை பழத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கிரீம், கால் வெடிப்புக்கு போடுற ஃபுட் கிரீம்ல நம்ம யூஸ் பண்றோம். என்ன பழம் இது? இது வந்து நார்மல் பூம்பழம். பூம்பழம் தான். ஏன்னா இங்க நேந்திரம் இதெல்லாம் நம்ம சைடு வளராது. நார்மல் பூம்பழத்தோட எந்த மரத்தோட இலை இருந்தாலுமே அதே குணங்கள் தான் இருக்கும். ஃபைபர் கண்டென்ட் தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுமே தவிர ஒவ்வொரு வாழை மரத்துக்கும். அத போக அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதே தாங்க. போடுங்க, நீங்க போய் கூகுள்ல பனானா லீஃபோட பெனிஃபிட்ஸ் போட்டாவே அதுவே லிஸ்டே வருங்க. ஓ சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சறோம் இல்லையா, அக்ஷா நேச்சுரல்ஸ் வந்து எண்ணெய் தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு எண்ணெய். அதுல வந்து எத்தனை வகையான மூலிகைகள்? 54 வகையான மூலிகை போடுறோம். அதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா, இல்ல நேயர்களுக்கு நம்ம எழுதி கொடுத்துடலாம்? மேம் உங்களுக்கு நான் நேராவே நீங்களே போடுங்க, அதை அப்படியே நேயர்களுக்கே காமிக்கலாம். எண்ணெய் காய்ச்ச போறேன், போய் தலைக்கு எண்ணெய் காய்ச்ச போறேன். எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கிற ப்ராடக்ட் வச்சுதான் வந்து ஒரு எண்ணெய் காய்ச்ச போறோம். பாதாம் மட்டும் நம்ம வெளியே சோர்ஸ் பண்ணி அந்த பாதாம் நம்ம வாங்கி எண்ணெய் நம்ம ஆட்டிக்கிறோம். எவ்வளோ பெரிய வானதி! இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் 2 பேருக்கு தான் நான் சமைப்பேன். இதுல எவ்வளவு லிட்டர் எண்ணெய் காய்ச்ச போறோம் மேம்? இதுல வந்து இப்ப வந்து 25 லிட்டர் தான் காய்ச்சுறோம். இது வந்து ஆனா வந்து கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 40 லிட்டர் காய்ச்சலாம் இந்த இதுல. பட் நம்மளுக்கு வந்து இப்ப நல்லெண்ணெய் எல்லாம் மேல பொங்கி வரும். கடலெண்ணெய், நல்லெண்ணெய். சோ நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணா, நல்லெண்ணெய் யூஸ் பண்றதுனால அப்படி பொங்கி வரனால அதுக்கு டபுள் மடங்கு இருக்கிறது யூஸ் பண்ணோம்னாதான் ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு காய்ச்சறதுக்கு நம்மளுக்கு. நேர்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்ஷா ஹெர்ப்ஸ்ல, அக்ஷா நேச்சர்ல 25 லிட்டர் எண்ணெய் தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா உடனே உங்க வீடு தேடி வரும். இப்போ இதுல வந்து 52 ப்ராடக்ட் போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோனிஷா. என்னென்ன ப்ராடக்ட்ங்கிறது ஒண்ணுன்னா நம்ம வந்து அதுல போடும்போது சொல்லலாம். இப்ப அதுல என்னென்ன எண்ணெய் எல்லாம் சேர்த்து? மேம் இதுல வந்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாதாம் எல்லாமே வந்து சேம் ப்ரொபோர்ஷன்ல போட மாட்டோங்க. அதுக்குமே ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கு. இவ்வளோ ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இவ்வளோ ஹெர்ப்ஸ்க்கு இவ்வளோ ஆயில்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரொபோர்ஷன்ஸும் இருக்கு. அதுபடிதான் 20 லிட்டர் ஆயில் வந்து அவங்க எடுத்து அதுல கொட்ட போறாங்க. இது காயணுமா? இல்ல மேம், போடலாம் 2 பேர் பிடிச்சுக்கோம். இது பாக்குறதுக்கு கம்மியா இருக்குங்க. இன்னும் ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு வரையில இதுவே வந்து 3/4 வந்துடும். இது வந்து இப்படி காஞ்சு மேல இப்படி இதே மாதிரி பொங்கி வருங்க. நம்ம ஒவ்வொரு ஹெர்ப்ஸா உள்ள போடலாம். போட்டு அது எத்தனை நேரம் அதை காய்ச்சணும் மேம்? இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கன்சிஸ்டன்சி இருக்கு. எல்லாமே எப்படி நம்ம அப்பளம் போட்டா எல்லாம் பொரிஞ்சோடனே எடுக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம போடுற ஹெர்ப்ஸ் எல்லாம் இந்த எண்ணெயில பொரிஞ்சிரும். பொரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 days வந்து நல்லா ஊற வச்சிருவோம் இந்த எண்ணெயிலேயே. அதுலயே இருக்கும். அதுலயே இதுவும் இரும்பு கடாயிலேயே இருக்கும். அதுக்கப்புறம் தான் வடிக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஜடாமன்சி, வேம்பாலப்பட்டை, அதுக்கப்புறம் வந்து ஆம்பலா, இது வந்து நம்ம பாத்தீங்களா குமுட்டிக்காய், ரோஸ், வேப்பலை, இது எல்லாமே இதுல ஒரு 7 ஹெர்ப்ஸ் ஆட கலந்துருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழாநெல்லியோட வேரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெட்டி வேரு, இது எல்லாமே இதுல கலந்து இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 5 டைப் ஆஃப் வேர் இருக்கு. இது வந்து கீழாநெல்லி வேரு, வெட்டி வேரு நல்ல வாசனை இருக்கு. வெட்டி வேரு, கீழாநெல்லி வேரு, அருகம்பில் வேரு. இதுல பாத்தீங்கன்னா மருதாணி, வேப்பந்தலை, எல்லா தலையோடது இருக்குங்க. ஆவாரம்பூ, இது எல்லாமே மிக்ஸ்டா இதுல ஒரு 10 ஹெர்ப்ஸ் இருக்குங்க. ஹைபிஸ்கஸ். இது வரைக்கும் இது டோட்டலா வந்து இப்ப 30 வந்துருச்சு. இது வந்து ஜடாமன்சின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து தலை முடிய வந்து இன்னுமே ஸ்ட்ராங் பண்றதுக்காக போடுறது. இது ஒரு வேறு. இதுல வந்து 5 வகையான பூ இருக்குங்க. செம்பருத்தி, ரோஸுங்க, மல்லிகைப்பூ, இது எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும். வாசனைக்காக. ஆமா கண்டிப்பா. இது ஃப்ரெஷ்ஷா போட்டாலும் அப்படியே போட்டாலும் பிரச்சனை கிடையாதுங்க. இஞ்சி இருக்குங்க இதுல. அதுக்கப்புறம் ஆம்லா இருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா வாழை இலையும் அது போட்டு சேர்த்து காய்ச்சறீங்களா? இது வந்து புது ப்ராடக்ட். வாழை இலை போட்டு எண்ணெய் காய்ச்சறது வந்து புதுசா இருக்கு. யூக்லிப்டஸ் வந்து சளி பிடிக்காம இருக்கணும், இவ்வளோ எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் போடணும். நம்ம இந்த ஆர்டிபிஷியலே வாசனை பார்த்துட்டு இந்த இயற்கையா மனம் ஆச்சரியமா இருக்கு. நல்லா இருக்கு வாசனை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கலந்து இருக்கு. முடக்கத்தான் கீரையும் இந்த எண்ணெய்க்கு இருக்கு. எல்லாம் சேர்ந்து நல்ல டார்க் கிரீன் வந்துடும்ல. ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் வரும். நம்ம அந்த ஹேர் ஆயில் எடுத்துட்டு வாங்க, நல்லா அதுவும் இரும்பு இதுல ஊற இன்னொரு அதோட கலர் டெக்ஸ்சரே கம்ப்ளீட்டா மாறிடும். இந்த கலர் கண்டிப்பா இளநறைய தவிர்க்கும். கண்டிப்பா ரொம்ப லாங் டைம் நம்ம யூஸ் பண்ணையில கண்டிப்பா இருக்கும். இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரெட்டிஷா வரும். இப்படி பாருங்க. ஆமா,
பொதுவா இந்த கிரீன் தான் எடுத்து காட்டும். இந்த ஹேர் ஆயில் வந்து நல்ல ரெட்டிஷா. ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து ஃபார்முலேஷன் குடுக்கறத விட இவங்க எல்லாம் சேர்ந்து அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது மெயினா என்னோட லேப்ல இருக்க எல்லாரும் தாங்க. சோ அவங்க இல்லனா நம்ம இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குமா சொல்ல முடியாது. அதெல்லாம் பார்த்து காய வச்சு சேர்த்து. சரி மனிஷா, நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். இவ்ளோ வேர்கள் போட்டு, இவ்ளோ மூலிகைகள் போட்டு, இவ்ளோ எண்ணெய்கள் சேர்த்து இரும்பு வாணலில நாம வந்து எண்ணெய் காய்ச்சிட்டு இருக்கும்போது ஏன் விறகடுப்புல இல்லாம நீங்க வந்து கேஸ் ஸ்டவ்ல? கண்டிப்பா மேம், ஃபர்ஸ்ட் விறகடுப்புல தான் காய்ச்சணும். அதோட புகை இருக்கு இல்லைங்களா, அந்த சாம்பல் தூள்களை உள்ள விழுந்து இதோட மனத்தை வந்து குறைச்சிருதுங்க. ஓ, எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர். ஆமா இல்லையா? நம்ம ஒரு தடவை அதை செஞ்சு பார்த்தாதான் தெரியும். இப்ப வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு அப்படின்னா நம்ம தாராளமா விறகடுப்புல காய்ச்சலாம். இது ஒரு ப்ராடக்டா நம்ம பீப்புள்ஸ் குடுக்கல, அந்த மனமும் மாறாம இருக்கணும். அது சமயம் குடுக்கற ப்ராடக்டோட பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அந்த புகை இதெல்லாம் உள்ள விழுகையில இதோட டோட்டல் ஸ்மெல்லே மாறிடுங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை வந்து நாங்க அவாய்ட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டு பின் குறிப்பும் கொடுக்கணும். நம்ம வந்து அடுப்புல காய்ச்சணும், அதுல புகை விழுந்து அது எதுக்கு? அழகான கேஸ் ஸ்டவ்ல காய்ச்சணுமா, அழகான ப்ராடக்டை கொடுத்தோமான்னு இருக்கணும். சூப்பர்ங்க. இது இவ்வளோ ஹீட்ல தான் காயணும்னு ஏதாவது இருக்கா மேம்? அதுதான் நான் சொல்ற கன்சிஸ்டன்சி. அது கம்ப்ளீட்டா பொரிஞ்சிரும். இதுல இருக்க எல்லா கலருமே டோட்டலா மாறிடும். இப்ப அதாவது அதோட ஒரு கலர்ல இருக்கு இல்லைங்களா, எண்ணெயில பொரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரே கலருக்கு மாறிடும். திருப்பி நாளைக்கு ஒரு டைம் மறுபடியும் சூடு பண்ணி லைட்டா, ஏன்னா கருக விடக்கூடாது, அதை இந்த ஸ்மெல் அப்படியே இருக்கணும். உங்களுடைய ப்ராடக்ட் உங்ககிட்ட மட்டும்தான் ஆர்டர் பண்ணணுமா? கண்டிப்பா. வெளியில நீங்க வந்து ரீட்டைலுக்கு கொடுக்கல? இன்னும் ஆரம்பிக்கல மேம். பட் இஃப் அந்த மாதிரி இதாகிறது எல்லாரும் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா பண்ணலாம் இல்லையா? ஓகே, இது ஒரு நல்ல வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. நம்ம வீட்டில தான் உட்காந்துருக்கோம், நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், ஆனா நமக்கு வந்து வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, டைம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் வந்து மனிஷா உருவாக்கி தராங்க. தாராளமா இவங்க கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு ஹோல்சேலா எடுத்துட்டு நீங்க வந்து ரீட்டைலா கூட இதை கொடுக்கலாம். உங்க ஊர்ல எல்லாம் இது கிடைக்கல, ஆர்டர் பண்ணி நம்மளால வாங்க முடியாம சில பேர் இருப்பாங்க இல்லையா, நீங்களே இதை வந்து ஹோல்சேல்ல வாங்கிட்டு ரீட்டைலாவும் நீங்க வச்சுக்கலாம். எவ்வளவு டக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்தா பார்த்தீங்களா? குட். இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு உங்களுக்கு, வெப்சைட் இருக்கா? வெப்சைட் வந்து ஒரு 2 வீக்ஸ்ல லான்ச் பண்ணிடுவோங்க. ஸ்டில் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் தான் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு. யூடியூப் சேனல் இருக்கா? யூடியூப்லயும் சேனல், அதுலயும் உங்களோட இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா இத்தனை வகையான மூலிகைகள் நம்மளால வந்து ஒண்ணு சேர்க்க முடியாது. நம்ம வந்து கண் கூட பார்க்கிறோம், இவ்வளவு மூலிகைகள் சேர்த்து நீங்க என்ன காய்ச்சுறீங்க அப்படிங்கும்போது நம்முடைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. நீங்க வந்து கண்டிப்பா ப்ராப்பரா அதுக்கு பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பதில் அதே மாதிரிதான் நான் வாட்ஸ்அப் பண்ணதுல நீங்க பதில் சொன்னதுனாலதான் இவ்வளவு தூரம் நம்ம இங்க வந்து நிக்கிறோம். நேயர்களே, வாட்ஸ்அப் என்னோட யூடியூப் சேனல்ல வர வீடியோல அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் அப்ளை பார்த்ததுக்கு எவ்வளவு ரெட் ஆயிடுச்சு பாருங்க. ஆமா, ஆயில் கன்சிஸ்டன்சிக்கு எல்லாமே பொரிஞ்சிருச்சு பாருங்க. எல்லாமே ஒரே கலரா மாறி நம்ம போட்ட ஃப்ரெஷ் அந்த அதோட கலர் இல்லாம அந்த ஆயில் கலருக்கே எல்லாமே மாறிடும். ஆமா, அவ்வளவுதான். இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 4 to 5 days கழிச்சு திருப்பி அது வரைக்கும் இந்த இரும்பு வாணலிலேயே இது இருக்கும். நல்ல வாசனை, கம 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 கம, நல்ல வாசனை. இந்த கலர் அதனாலதான் வந்திருக்குல்ல, இந்த ரெட் கலர் ரொம்ப அழகா இருக்கு. இங்க வந்து பார்த்ததுல உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப தேவையானது இந்த அரப்பு ஷாம்பு, அப்புறம் வந்து அந்த ஃபேஸ், அந்த வெட்டிவேர் ஃபேஸ், இந்த இது எல்லாம் அது பேர் என்ன, வெட்டிவேர் மிஸ்ட். வெட்டிவேர் மிஸ்ட். அப்புறம் வந்து லிப் பாம். ஓகே, லிப் பாம். அப்புறம் வந்து இந்த ஆயில் பவுடர். என்ன ஃப்ளேவர்? எனக்கு வந்து சாண்டல். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்றேன். கண்டிப்பா. தேங்க்யூ. இது பில்லு வந்து அவங்க கொடுப்பாங்க, நான் பணம் தருவேன். என்ன நேயர்களே, யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஃபோன் பண்ணியும் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு, மோனிஷா.